குர்ஆனை படிக்கலையேனா இவ்வளோ குஃப்ரான வேலை செஞ்சீங்க அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான் அப்படின்னு பயம் வரணும். பயம் அச்சத்து நம்ம உள்ளத்தில் இருக்கும். நம்ம செஞ்சுட்டு பாருங்கள் கியாமத்து நாள் ஒன்று வரும். இப்போ அனைவரும் மேலே சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அது அல்லாஹ்கிட்ட நம்ம புரிந்து கொள்ளவனாக இருக்கணும். அன்று நம்ம என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எதுவும் தரணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு வரணும் முடியாது. அதனால் நம்ம ஆயுஸ் இருக்கிற வரையும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும். வேணும் மழை வரணும்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? மழையே வர மாட்டேங்குது அப்படி இப்படின்றோம். மழை வரணும்னா தொழுவாங்க. நம்ம மழைக்காக தொழு வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு சம்பவம் என்னென்னா, ஹாலித் பின் வலீத் பெரிய தளபதி, அவருக்கு தூக்கம் சரியாக வரதில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனார். நபி எனக்கு தூக்கம் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு துவா சொல்கிறாரு. அந்த துவா சொல்லிட்டு படுக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் சிங்கம் என் முன்னாடி இருந்தால் கூட நான் இதை துவா சொல்லிட்டேன் இங்கே படுத்துட்ருப்பேன் அப்படின்றாங்க. அதனால நம்ம தீனோடு இருக்கணும். நம்ம ஒரு தொழுகையோட விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அல்லாஹு அக்பர் கரெக்டாக நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஒரு விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்காம அல்லாஹ் விட்டுருவோம். நீங்கள் தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. அல்லாஹு தஆலா நம்மளே பார்த்துட்ருக்கோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இங்கே இருக்க ஒரு நரம்பை நான் வெட்டிட்டேன்னா உங்களால் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டிவி எடுத்தால் கூட நம்ம டிவியில் என்ன பார்க்க மாட்டோம்? மக்காவுடைய அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னென்னா, யா நபியே, நான் ஒட்டகம் வச்சுருக்கேன். அந்த ஒட்டகத்தை நான் கட்டிட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு போவா, இல்லைக்காட்டி அது கட்டாமல் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு நீ 2 பண்ணாலும் அல்லாஹ் பாதுகாப்புலராக இருக்கும். ஆனால் கட்டிக்கிட்டே போவோம். ஆனால் அல்லாஹு தஆலா கம்புக்கும் சக்தி இல்லை, ஆனால் கயிறுக்கும் சக்தி இல்லை, ஆனால் ஒட்டகத்துக்கும் சக்தி இல்லை. ஆனால் மாறாக அல்லாஹு தஆலா அதை கெட்டிட்டு போயிருக்கோம் என்ற நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றாக இருக்கும். கெட்டாமல் போயிட்டோமே, ஒரு தொழுகையில் இருக்கும்போது கெட்டாமல் போயிட்டோமே, ஷைத்தான் வழி கெடுப்பான். நம்ம கெட்டாமல் போயிட்டோமே, அதை நம்மளால் தொழுவ போயிடுவோம். அதனால தான் ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா நம்ம பாது சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து சிந்தித்து பார்த்துருக்கீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இருக்க வேண்டாம், அதே மாதிரி தான் நம்மளுடைய மரணமும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நன்றி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இதன்படி நம்ம அதுக்கு